ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பாட்டில் ராதான்ற படம் தான். இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா தினகரன் சிவலிங்கம். ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், அசோகா வந்து ஜான் விஜய் நடிச்சிருக்காரு மற்றும் பல நடிச்சிருக்காங்க. மாறன் நடிச்சிருக்காரு. மற்றவங்களாம் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் படமாகவும் சொல்லலாம், இது ஒரு காமெடி படமாகவும் சொல்லலாம், ஒரு சீரியஸ் படமாகவும் சொல்லலாம். வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். இதில் சொரக்காப்பாளையம் ராதாமணின்றவர் பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் வந்து வேலை செய்வார் வீட்டில், புதுசாக கட்டுறவங்க வீட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனை குடிச்சிட்டு ரொம்ப கிளட்டா பண்ணிட்டு இருப்பாரு. அவரை வந்து குத்தா குடிபோதை மையத்தில் வந்து அவரை இட்டு போய் விட்டுருவாங்க. அப்போ வந்து அந்த போதை மையத்துலேருந்து இவர் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அதுக்கு சில வழிகள்லாம் செய்வாங்க. அதில் வந்து ஒரு திரைப்படம் இட்டு காட்டுவாங்க, ஷஷாங்க் ரெடம்ஷன்னு. அதில் வந்து ஒரு கைதி வந்து ஜெயிலேருந்து தப்பிப்பான். சரி, நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலான்ட்டு அவர் தப்பிக்கிறாரா என்றது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் திருந்துவாரா திருந்த மாட்டாரான்றது தான். அவங்க ஒய்ஃபும் 2 பசங்களும் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து திருந்தவே மாட்டார். செகண்ட் ஹாஃப் வந்து திருந்தவே மாட்டார்ன்ற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த இடம்லாம் வந்து படம் ஸ்லோவாக இருந்தது. அப்புறம் அவர் என்ன ஆனார், கடைசியில் என்ன தான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி படத்தோட கதை இருக்குது. ஸோ இதில் வந்து சஞ்சனா நடராஜன் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து நம்ம புருஷன் வந்து எப்போது ஒரு இடத்துல வந்து நல்லா வந்துடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்திலே இருப்பாங்க. அவங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி கூட அந்த ஹீரோ நினைப்பார். ஸோ அடுத்த கிரெடிட் வந்து பார்த்திங்கன்னா அசோகா நடித்த ஜான் விஜய் தான். அவர் வந்து எப்பவுமே வந்து அக்யூஸ்ட் மாதிரி ஒரு காமெடி கேரக்டர் அப்படிலாம் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த சீனில் வந்து ஒரு சீரியஸாகவும் எங்கேயுமே வந்து அதிகமாக ஓவர் ஆக்டிங் பண்ணுறது, தேவையில்லாமல் சிரிக்கிறது அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்புறம் இளங்கோன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு. அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து நடிச்சிருந்தாரு. அவரும் வந்து ஒரு நல்ல ஆக்டிங் பண்ணியிருந்தார். எல்லாமே நடிப்பு பயிற்சி பண்ணிவிட்டு இதில் வந்து ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்ற படங்கள்லாம் இது மாதிரி பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. அடுத்தது வந்து ஒரு பையன், ஒரு யங்ஸ்டர் பையன் வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி வருவான், A3ன்ற ஒரு அக்யூஸ்ட் இதில் வருவான். அவனும் சூப்பராக நடிச்சிருந்தான். இதில் நடித்தவங்க எல்லாருமே ஒருத்தர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அடுத்தது சொல்லணும்னா மாறன். அந்த மாறன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சர்வீஸ்க்கு வந்ததாகவும் அந்த மையத்திலே வந்து சர்வீஸ்க்கு வர்றதாகவும் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு லெத்தர்ஜிக்கலாக இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாகவும் அவரோட உடன்மொழி ரொம்ப காமெடியாக இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு சோமசுந்தரம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பராக நடிச்சது. கடைசியில் திருந்தாமல் சூசைட் பண்ணிக்கிற இதுக்கு போயும் அவர் வந்து வேஸ்ட்டு தான்ன்ற மாதிரியான கேரக்டர்லையும் ஃபுல்லாக நல்லா நடிச்சிருந்தாரு. இதுலேருந்து அந்த குடிபோதை நோயில் இருக்கவங்க அவங்களா திரும்பினா தான் நல்லதுன்ற மாதிரி ஒரு மெசேஜாக இருக்கும். ஸோ இந்த குடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாகவும், குடிக்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தை வந்து அந்த படத்தில் இது ஒரு நல்ல படமாக நான் கருதுகிறேன். ஸோ இது என்னோட கருத்து தான். நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.